ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆலிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மகாபாரதம் உருவான கதையையும் அதோட விதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய பாரதத்தின் 2 இதிகாசங்கள் ஒன்று தான் மகாபாரதம். மகாபாரதம் உலகத்தில் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்று. நவீன இந்து சமயத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதி தான். பாண்டு, திருதராட்டிரன் அப்படிங்கிற 2 சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு இடையே இடம்பெற்ற பெரிய போரை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த காப்பியம். மனுஷனோட வாழ்க்கையில் ஒருவன் எப்படி அறநெறி மற்றும் ஒழுக்கத்தோடு வாழும் முறையை பற்றி கூறுறது தான் இந்த இதிகாசத்தின் நோக்கம். மேலும் மனுஷன் எந்த நேரத்திலும் தர்மத்தின் வழி தவறாது நடக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுது. அதனால் இந்த காவியம் பாரத மகா காவியம் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் கதையை மட்டும் வாசிக்கிறது அப்படின்னா 6 மாத காலத்துக்குள்ளாடி உங்களால் மகாபாரதத்தை வாசிக்க முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கவித்துவ அழகு, சிந்தனைகள், பண்பாட்டு சிந்தனைகள் இது எல்லாமே ஆழ்ந்து படிப்பதற்கு நம்முடைய வாழ்நாளே போதாது. ஆசான்களை அவமதித்தல், பெண்மை சூறையாடுதல், வினை விதைப்பவன் விதி பயன், தீய இடத்திலிருந்தும் நற்குணம் கொண்டவனின் கதி அப்படின்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மனுஷன் என்ன செயல் செஞ்சால் அவனுக்கு என்ன பலன் விளைவிக்கப்படும் அப்படின்னு வாழ்வில் புரிதல் ஏற்பட நம் மண்ணில் நிகழ்ந்தேறிய மாபெரும் இதிகாசம்தான் இது. மகாபாரதம் பல தர்ம நெறிகளை நமக்கு உணர்த்துகுது. தர்மத்தை கடைபிடித்து வாழ வேணும். பல சந்தர்ப்பங்களில் தர்ம சங்கடங்கள் தோன்றி நம்ம நெறி தவற வைக்க பார்க்கும். அத்தகைய தர்ம சங்கடங்கள் விளையும் போது தீங்கு சிறிது எண்ணாது தர்மத்தை கடைபிடித்து பண்பால உயர்ந்து விளங்கணும் அப்படிங்கிறத மகாபாரதம் பல இடங்களில் எடுத்துரைத்து நமக்கு வழிகாட்டுது. குருசேத்திர போர் மகாபாரத காவியத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது. இந்த போர் அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருசேத்திரம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. இந்த போரானது 18 நாட்கள் நடைபெறுது.